இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுமா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைனா அது மாதிரி துருவி போட்டுக்கோங்க. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதுக்காக அதை போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு நான் இன்றைக்கி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நல்லா இருக்கோ சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ அது ஒரு 2 போல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வதங்குற டைமில் தேங்காய் முந்திரி பருப்பு லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க காய் வதங்குற அளவுக்கு. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே லைட்டாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குருமா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. தக்காளி இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.